ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் ஒரு என்வி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதில் உங்களுக்கு சீக்கிரமாக சிக்கன் குழம்பு வைக்கிறது எப்படின்றது காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இது சிக்கன் லிவருங்க. எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு தெரியல. சிக்கன் லிவர் எனக்கு பிடிக்கும். சிக்கன் லிவர் அதை ஆனால் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், நல்லா தண்ணி கொதிக்க வச்சு மஞ்சத்தூள் போட்டு அதில் பிளான்ச் பண்ணிடணும். நல்லா போட்டு ஒரு 2-3 கொதி நல்லா விட்டுறணும். அப்போ இந்த கவுச்சி ஸ்மெல்லாம் இருக்காது. அதனால் அதை தண்ணி நல்லா கொதிக்க விட்டவுடனே, கொதித்து வந்தவுடனே அதில் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதில் இதை போட்டு நல்லா வேக வச்சிடணுங்க. வேக வச்சோன்னா ஒரு 2-3 கொதியிலே அது வெந்துடும், உடனே வெந்துடும். அந்த மாதிரி நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்துடணும் அந்த மஞ்சத்தூள் தண்ணியில். அதுதான் நான் பண்ணேன். அதுக்குள்ளே பாருங்கள், சிக்கனும் இருக்குது. சிக்கன் தொக்கு இன்றைக்கி சிக்கன் தொக்கும் லிவர் ஃப்ரையும் தான். லிவர் பெப்பர் ஃப்ரை. இப்போ என்ன குக்கர் எடுக்கிறேன் அப்படின்னா, சீக்கிரமாக நம்ம சிக்கன் ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம வச்சிடலாம். இந்த சிக்கன் லிவர் இருக்குது இல்லைங்களா, இது வெறும் பெப்பரும் சால்ட்டும் போட்டு வறுக்கிறது தான். இந்த சிக்கன் குழம்புக்கு நான் வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டேன். தக்காளி நல்லா ஒரு 2 தக்காளி 3 தக்காளி அரைச்சி வச்சுட்டேன். எவ்வளோ தொக்கு வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்குங்க. இது என்னென்னா, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, இதெல்லாம் நான் அரைச்சிக்கிறேன். இஞ்சி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிறேன் ஒரு இதுலேயே. பாருங்கள், கழுவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்க வேண்டியதான். அதை அரைச்சி வச்சுக்கிட்டு நம்ம குழம்பு தாளிக்கும் போது தாளிக்கலாம். இது லிவர் தான். அந்த மஞ்சள் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சேன் இல்லைங்களா. இப்போ நல்லா வெந்துருச்சு, எடுத்து வச்சுக்க வேண்டியதான். எடுத்துகிட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் நம்ம. அவ்வளோதாங்க. இது எடுத்தாச்சு. இப்போ இதை ஊற்றிட்டு நல்லா இந்த எண்ணெய் சட்டியை கழுவிட்டு நம்ம திரும்ப வச்சுக்கலாம். வச்சுட்டு அதை வறுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி. இந்த சிக்கன் லிவர் ஒரு 5 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். நல்லாயிருக்கும் ஆனால் சாப்பிட்றதுக்கும். இப்போ அதை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், அதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் சட்டி போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் போட்டு கூட தாளிச்சிட்டு நம்ம இதை அப்படியே எடுத்து போட்டு பெப்பரும் ஜீரகமும் நுணுக்கி பவுடராக வச்சுருக்கிறேன் நல்லா. எப்போதும் நான் இந்த மாதிரி செய்கிறதுக்கு எக்குக்கெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நிறையாவே அதை தனியாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேங்க. மிளகு ஜீரகம் அந்த பவுட்ரும் சால்ட்டும் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா பரட்டி எடுத்த வேண்டியதாங்க. நல்லா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். சமயத்தில் நான் இது மாதிரி இது செய்கிறது தாங்க. அரிஞ்சாச்சு. ஃபுல்லாக அரிஞ்சு எடுத்துட்டு இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் செய்யலாம். அதுக்கு தான் இதை எண்ணெய் சட்டி போட்டிருக்கேன். இப்போ அதில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு பாருங்கள், இப்போ கடுகும் ஜீரகமும் தாளிச்சிட்டு இதை எடுத்து போட்டுற வேண்டியதாங்க. பரட்டிட வேண்டியதான். பரட்டிட்டு இப்போ இதில் வெந்து தான் இருக்குது. நம்ம வாட்டரில் பிளான்ச் பண்ணும்போதே அது நல்லா வெந்துடும். இப்போ இதில் திரும்பி நம்ம மிளகுத்தூள் உப்பு போட்டு நல்லா பரட்டும் போது நல்லா சூப்பராக வெந்துடும், சாஃப்டாக ஆகிடும். இவ்வளோதான், தாளிச்சாச்சு. அது என்னென்னா, கொஞ்சோண்டு இதுவும் போட்டுக்கலாம். நம்ம கரம் மசாலா தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு. சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன், நிறையா இல்லை.
இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்க வேண்டியதான். உப்பு போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுட்டு மிளகு ஜீரக பொடியும் வச்சுருக்கேன். இப்போ போடுறது மிளகு ஜீரக பொடி தான். அது வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மைல்டாக தான் இருக்கும். போட்டு ஒரு 2 மினிட்ஸ் பரட்டி விட வேண்டியதாங்க. எண்ணெய் வேணுன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா அதோடய விட்டுடலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு போட்ட எண்ணெயே போதும். நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான் வச்சுட்டு அது ஆகிடும். அது ரொம்ப குயிக்காக ஆகிடும். கொஞ்சம் மஞ்சத்தூளும் அதில் போட்டுக்கலாம். ஏன்னா அப்புறம் அந்த கவுச்சி ஸ்மெல்லே இருக்காது சுத்தமாக. அதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா பரட்டி விட்லாங்க. தேவைன்னா கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு. இது கரம் மசாலா தாங்க. ரொம்ப கம்மியாக தான் போடுறேன். சும்மா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு தான் போடுறேன். ரொம்ப வேண்டாம். அதுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் கரம் மசாலா, இல்லைன்னா தேவையில்லை. வெறும் மிளகு ஜீரகம் உப்பு போட்டாலே போதும். நல்லாயிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பரட்டி விட்டுட்டு எடுத்துடலாம். கருவேப்பிலை போட்டு இறக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. இப்போ வந்து லிவர் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இது. இது செஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம சிக்கன் தொக்கு பண்ணலாம். சிக்கன் தொக்கு பண்ணிவிட்டு ரைஸ் வச்சிட வேண்டியதான். இன்றைக்கி தான் இதில் வந்து இந்த ஸ்பைசி ஐட்டம்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. லவங்கம், பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அதோட பெருஞ்சீரகம், சோம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே அந்த கல்லில் வச்சு இடிச்சிக்கலாம். இடிச்சிட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு அந்த ஸ்பைசி ஐட்டம்லாம் கொஞ்சம் இடிச்சிக்கலாம். பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம் அதெல்லாம் வச்சுருக்கேங்க. கொஞ்சம் ஒரு மராட்டி மொக்கு இருந்தால் போட்டுக்கலாம். ஒரு ஸ்டார் அனைஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா இடித்து, நான் எப்போதுமே இந்த ஸ்பைசியெல்லாம் வந்து அரைச்சிடுவேன். அதை வறுத்துட்டு வெங்காயம் தக்காளி கூடயே அரைச்சிடுவேன் நான். இன்றைக்கி நான் வெங்காயம்லாம் போட்டு தான் வதக்குறேன். இதையும் நான் வந்து அரைக்கலை. அப்படியே போட்டு அதில் தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அது வந்து அவ்வளோதான். அது ஆயிடுச்சுங்க. அது இப்போ வந்து சிக்கன் தான் நான் இப்போ பண்ணணும். அடுத்து அது போட்டிருக்கேன். இப்போ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதான். இது வந்து முன்னாடியே காமிச்சேன். இப்போ இஞ்சும் பூண்டும் அதுவும் போட்டேன் அதில். இப்போ புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அதில் வச்சுருக்கேன். அதை அப்படியே அரைச்சிக்கலாம். நம்ம தக்காளி ஏற்கனவே அரைச்சி வச்சாச்சு. வெங்காயம் நல்லா ஒரு 3 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், பெரிய வெங்காயமாக. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியது. இந்த வெங்காயம் தக்காளிலாம் தான் நமக்கு தொக்கு. அதனால் நமக்கு எவ்வளோ தேவையோ நம்ம ஃபேமிலிக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் ஒரு 3 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. தக்காளியையும் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து வச்சுட்டேன். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டால் நல்லா சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம். தக்காளியும் போட்டுட்டு நம்ம வந்து உப்பு தேவையான அளவு கூட போட்டுக்கலாம். இப்போயே நம்ம பாருங்கள், தக்காளி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த எல்லாம் கழுவியாச்சுங்க. புதினா கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு இதையும் அரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். அந்த வதக்கிறதுலேயே போட்டுக்கலாம். நம்ம இப்போ வாயில் ரொம்ப அகப்படாது. கொஞ்சம் அதுலேயே வந்து நல்லாயிருக்கும். இந்த ஸ்பைசி கூட நீங்கள் வந்து அரைச்சி போட்டிங்கன்னா வாயில் வந்து அகப்படாது. இல்லாட்டினா நம்ம எடுத்து வைக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு இந்த தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கோம், வெங்காயம் வதக்கியிருக்கோம். அதுலேயே இப்போ இதையும் போட்டு வதக்க வேண்டியதான். இப்போ சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கேங்க. இப்போ அப்படியே ஒரு 1/2 கிலோ சிக்கனு அதையும் அப்படியே போட்டு வதக்கிடலாம். இது வந்து வதக்கிறது தாங்க நமக்கு வேலை, வேறு ஒன்றும் இல்லை. வெங்காயம் அரிஞ்சு வச்சுட்டு தக்காளி வந்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுட்டேன். மற்றதும் பாருங்கள், வெங்காயம் வதக்கியாச்சு, தக்காளி போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டுட்டேன், ஸ்பைசி ஐட்டம்ஸ் போட்டு தாளிச்சாச்சு. இதில்
இப்போ இந்த அரைச்சி வச்சேன் பாருங்கள் புதினா கொத்தமல்லி, அதையும் நம்ம ஊற்றிக்கலாம். அதையும் ஊற்றிட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் இதிலேயே இருக்குது. இப்போ நல்லா ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10-20 பல் பூண்டு எடுத்து வச்சுருந்தேன். அதோட பச்சை மிளகாவும் ஒரு 4-5 எடுத்து வச்சுருந்தேன். அதையும் போட்டு நல்லா அரைச்சிட்டேன். உங்களுக்கு பச்சை மிளகா வேண்டாம் ஒத்துக்காதுன்னா நீங்கள் அது மிளகாத்தூள் போட்டுக்கலாம் அரைக்காமல். நான் பச்சை மிளகாவும் கொஞ்சம் போட்டுட்டு இது வந்து கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிறேங்க. கரம் மசாலா போட்டுட்டு இதையும் போட்டு நல்லா வதக்கிட வேண்டியதான். இப்போ மிளகாத்தூள் வந்து நான் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன், ரொம்ப போடலை. பச்சை மிளகாய் இருக்கிறதுனால ஒரு டீஸ்பூன் போட்டால் போதும், இல்லை ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டாலே போதும். உப்பு திட்டமாக போட்டுக்க வேண்டியதாங்க. ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிட்டேன், ஏன்னா பச்சை மிளகா போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் இது சின்ன டீஸ்பூன் தான். திரும்ப வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1.5 டீஸ்பூன் உங்களுக்கு வேணும்னா நல்லா காரசாரமாக 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது கரெக்டாக இருக்கும் எனக்கு, அதனால் அந்த அளவு போட்டுக்கிட்டேன். நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு அந்த அரைச்சதில் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கிட்டேங்க, அந்த மிக்சியில் அரைச்சதில். இப்போ அவ்வளோதாங்க. இதை வதக்கி விட்டுட்டு குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கிட்டேங்க. நல்ல சில சமயம் வந்து ஒரு விசிலே போதும் சிக்கனுக்கு. நான் 2 விசில் விட்டேன், அப்போ தான் நல்லா இருந்துச்சு. 2 விசில் விட்டுக்கலாம், அவ்வளோதாங்க. 2 விசில் விட்டு இது நல்லா கொதிச்சது தானுங்களே, ஒரு 5 நிமிஷத்துலேயே விசில் வந்துடும். நம்ம இப்போ எல்லாம் வதக்கும் போதே சூடாக இருக்கும். நான் ஒரு 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீம் போன உடனே திரும்ப என்ன செய்யணும், நம்ம ஸ்டவ்லேயே ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷங்க வச்சுருக்கணும். இப்போ ஸ்டீம்லாம் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணேன். இப்போ பாருங்கள், அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்து எல்லாமே வெந்துருச்சு. சிக்கன் வெந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாங்க. ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சிக்கன் குழம்பு வச்சா செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே நீங்கள் தனியாக தாளிச்சிங்கன்னா கூட ஒரு சைடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை வச்சு ஒரு 2 விசில் வச்சுட்டு இந்த பக்கம் நீங்கள் எல்லாத்தையும் தாளித்து எடுக்கிறதுக்குள்ளே சவுண்டு வந்துடும். அப்படியே எடுத்து இதில் போட்டு நீங்கள் வதக்கி போட்டுலாம் ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ்லேயே ஆகிடும். நம்ம வந்து ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்னு மூடி வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. அதில் வந்துருச்சுன்னா எடுத்து இதில் போட்டு நல்லா ஒரு கலக்கிட்டோம்னா ஒரு 5 நிமிஷம் அந்த இதில் ஸ்டவ்வில் சும்மா சிம்மில் வச்சாலே போதும். எல்லாம் காரசாரம்லாம் இறங்கி செமையாக இருக்கும். காரசாரம்லாம் இறங்கணுன்னுட்டு தான் நான் எல்லாமே ஒன்றா போட்டுட்டு குக்கரில் வச்சுட்டேன். நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். உங்களுக்கு இந்த சிக்கன் லிவர் ஃப்ரையும் குழம்பு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.